ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். தியான வசனம் தொடக்க நூல் அதிகாரம் 17 வசனம் 2. உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன், உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்னை மிக மிக பெருக பண்ணுவேன் என்ற அருமையான வாக்குத்தத்த வசனத்தை இன்று தியானிப்போம். நான் நீண்ட காலமாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கின்றேன் என்பது உங்கள் அழுகையாக இருக்கலாம். திடமனதாய் இருங்கள். உங்களை அழைத்து ஆசீர்வதிக்கும் இறைவன் ஒருவர் உண்டு. உங்கள் எதிர்காலத்தை குறித்து, குழந்தைகளை குறித்து கவலைப்பட்டிருக்கின்றீர்களா? நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும்போது இறைவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். அப்பொழுது இறைவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். விவிலியம் சொல்லுகின்றது, ஆபிரகாமும் சாராளும் குழந்தை பேறு இல்லாமல் இருந்தார்கள். இறைவன் ஆபிரகாமிடம் அவர் சந்ததி பலுகி பெருகி இருக்கும் என்றார். ஆபிரகாம் அப்பொழுது வயது சென்றவராய் இருந்தாலும் அவர் தன் சரீரத்தை பார்க்கவில்லை. அவர் தன்னை அழைத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்த இறைவனையே முற்றிலும் சார்ந்து கொண்டார். அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை. இறுதியில் அவர் முதிர் வயதில் ஈசாக்கை ஆசீர்வாதமாக பெற்றார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அதோடு முடிந்து விடவில்லை. இறைவன் ஆபிரகாமிடம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இறைவனால் அழைக்கப்பட்டவர்களை அவர் ஆசீர்வதிக்கின்றார். இறைவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. இறைவன் ஆபிரகாமை அழைத்தபடியே ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் இறைவனுடைய பிள்ளையானபடியினால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவர் பிள்ளை என்பதால் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நம்புங்கள். உங்களை அழைத்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அவர் கிருபை என்றும் உள்ளது. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதிக்கவே அழைத்தீர் என்று விசுவசிக்கின்றேன். இவைகள் என்னுடைய நற்குணங்களினால் உண்டானவை அல்ல, உம்முடைய கிருபை. அதற்காக உமக்கு சோஸ்திரம். உம்முடைய கிருபையில் தரித்திருந்து ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.